குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சொல்ல வர வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த த்ரெட்டை மீறி இந்த த்ரெட்டு மேலே இன்னொரு த்ரெட் பண்ணார். நீ என்னை விட்டு போனேன்னா, நீ போகணுன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் வெட்டுவேன், ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டேன், அருவாள் எடுத்து வெட்டு. எல்லாரையும் அப்படின்னா ராஜ்கிரண் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும்? ஆமாம், எல்லாரையுமே வெட்டிடுவேன். ஏன்னா எனக்கு என் மரியாதை போயிடுச்சுன்றதுக்கப்புறம் எனக்கு நீங்களாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் எத்தனை கொலை பண்ணாலும் ஒரு தடவை தான் ஜெயில் அப்படின்னாரு. அப்போயும் நான் ஃப்ரீஸ் ஆனேன். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி நான் எங்கெங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் அவர் என்கிட்ட பேசின ஆடியோஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கெங்கெல்லாம் போய் எப்படி கேட்டேன், என்னென்னலாம் சஃபர் ஆனேன் அப்படின்றப்போ அதையும் நான் சப்மிட் பண்ணுறேன். கொஞ்சம் இங்கே சப்மிட் பண்ணுறேன், கொஞ்சம் கோர்ட்டுக்கு வச்சுருக்கேன். எல்லாமே எங்களுக்கு ஒரு டைம் வேணும். அம்மா இப்ப என்ன ரிசப்ஷன் ஃப்ரீயா அப்படின்னாங்க. அம்மா கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, ரிசப்ஷன் டிவி சேனல் பண்ணாங்களே அப்படின்னாங்க. இல்லம்மா இது பண்ணுனா கொஞ்சம் எனக்கு பிளஸ்ஸா இருக்குமா அப்படின்னு. அது ரிசப்ஷன் நோ நீட் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒரு தெரியுமா ஆயிட்டாரு. அப்புறம் இது நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிசினஸ் ஸ்டார்ட்அப்க்கு ஃபண்ட் வேணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டா அப்படின்னு. அம்மா என்னை சத்தம் போட்டாங்க. 1 month கூட ஆகல, 22 yearsக்கு அப்புறம் நீ பேசலாமா அப்படின்னாங்க. இல்லம்மா நானே லேண்ட் டாக்குமெண்ட் தான் கேட்டேன், தம்பி தான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், ஏன்னா ஃபுல் லேண்ட் ஒன்னோடது, அதனால நம்ம எக்கௌண்ட் கால்குலேஷன் தெரியாம கேட்டாரு. இன்னும் பண்ண டீடைல்ஸ் சொன்னாப்புல, அதனால சொத்து கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. கேட்டாங்க சிஸ்டரை பத்திரமா பாத்துக்கணும், சிஸ்டருக்கு எந்த விதமான தம்பி இப்படி சொன்னா இதை மட்டும் வாங்கிட்டு ஒதுங்கிட்டு இப்படி சொன்னா கூப்பிட்டுங்களா? இல்ல அது லீகல் அம்மா கிட்ட சொன்னா, லீகலா உடனே சொல்லிட்டான். லீகலா எங்க சிஸ்டருக்கு என்ன ஷேர் உண்டோ அதை நான் கரெக்டா கொடுத்துறேம்மா, அது உங்ககிட்ட முன்னாடி கூட சொல்லி கொடுத்துறேன். எனக்கு எது 1% கூட நான் ஏமாத்துறதுக்கு இல்லை, இல்ல கேஷா வேணாலும் கேஷா கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். நடிகர் ராஜ்கிரண் அவர்களுடைய வளர்ப்பு மகள் பிரியா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ மூலியமா தான் முனிஷ் ராஜா அப்படின்றவரை திருமணம் செஞ்சு இப்ப அவரு கூட இல்ல, நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னும், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னுடைய அப்பாவான ராஜ்கிரணை எவ்வளவோ நான் ஹர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு மன்னிப்பு கூறிய ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல உண்மைகளை நம்ம இந்தியா கிளிட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா உங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, எப்பவுமே தன்கிட்ட பினான்சியல் டார்ச்சர் தான் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்படின்னும், இந்த பினான்சியல் இஷ்யூவை ஒரு காரணமா வச்சு தினமும் குடிச்சிட்டு தன்னை டொமஸ்டிக்கா கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னும், அவரோட மோட்டிவே முழுக்க பணம் மட்டும்தான். தினமும் இவங்க கிட்ட போய் 1 கோடி வாங்கிட்டு வா, அவங்க கிட்ட போய் 4 கோடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 கோடி பணத்துக்கு அரேஞ்ச் பண்ண மட்டும்தான் இந்த பணத்தை வச்சு எப்படியாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறமா லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு கண்டினியூஸா கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கிளிப் அவங்க 2 பேருமே பேசினது தான் இப்ப நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.